நன்றி காட்டும் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். சென்னை மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், பிரதமர் மோடி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருந்தார். முதற்கட்டமாக உங்களிடம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மேடையிலே பேசி உரையாற்றி முடித்திருக்கின்றார். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களிடமும் கைகுலுக்கி அவர் அனைவரையும் இந்த என்டிஏ இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறார். வணக்கம் வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து பல விஷயங்களையும் செய்ய இருப்பதாக தெரிவிக்கிறார். மோடி பேசும்போது தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து நிதிகளையும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக ரயில்வே போன்ற திட்டங்களுக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்டதை விட 7 மடங்கு கூடுதலாக திட்டங்கள் கொடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக பிரதமர் மோடி அவர்கள் சாடியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஊழல், அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை ஆகியவை அதிக அளவிலே நடைபெறுவதாகவும், திமுகவினுடைய குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டார் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி பேசியிருக்கின்றார். அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டுமானால் என்டிஏ கூட்டணி இங்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார். எந்த தகுதியும் இல்லாமல் உதயநிதிக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கடுமையாக பேசிய நிலையில அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் 60 லட்சம் கவிதைகளும் 1 கோடி குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது எனவும், தமிழ்நாட்டுகளின் பாதுகாப்பை தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி செய்யும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கூடிய அரசு தமிழ்நாட்டில் தேவையா என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றிய நிலையில அவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே, அதாவது 2017 முதல் 21 வரை அந்த 4 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் செய்தேன் என்பதை நடந்தாய். ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.